அமரர் கல்கி எழுதின பார்த்திபன் கனவு புக்கு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, சிவகாமியின் சபதம் புக்கு படிச்சுட்டு வந்து படிங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ பார்த்திபன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ நாட்ட ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மகாராஜா தான் வந்து பார்த்திபன். அவருக்கு ரொம்ப நாளுக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் வந்து அவங்க அந்த நாடு வந்து கப்பம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. பல்லவ நாட்டுக்கு வந்து கப்பம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்னைக்கு இவங்கள்ட்ட இருந்து தனி நாடாகி நம்ம எப்படி சுதந்திரமா செயல்படுவோம்? நம்ம சோழ நாட்ட வந்து எப்போ வந்து பெருசா ஆக்குவோம், விரிவுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்கும். அந்த கனவு பலிக்குமா அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மெயின் கருத்தே. ஸோ அவர் 6 வருஷம் வந்து பல்லவ நாட்ட அந்த சமயம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமல்லன் நரசிம்மன் சக்கரவர்த்தி தான். ஸோ 6 வருஷம் வந்து வாதாபி நாட்ட வந்து போர் புரியறதுக்காக வடநாட்டுக்கு போயிருவாரு. அந்த 6 வருஷமும் வந்து நம்ம மகாராஜா ஸோ பார்த்திபன் வந்து அவங்களுக்கு வந்து கப்பம் கட்ட மாட்டாரு. ஸோ அங்க இருந்து நரசிம்மன் வந்ததுக்கப்புறம் கப்பம் கட்டுறீங்களா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி விடுவாரு. மகாராஜா பார்த்திபன் வந்து அதெல்லாம் கட்ட முடியாது. நாங்க வந்து போர்ல சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு வந்து ஆயத்தமாயிருவாரு. இவங்களுக்கு இருக்கிறது ஒரு சின்ன படை தான். அவங்க வந்து ஒரு வாதாபி நாட்டையே பயங்கரமா ஜெயிச்சுட்டு வந்த ஒரு பெரிய படை பல்லவ நாடு. ஸோ அவங்க வந்து ஒருத்தவங்க கூட இல்லாம அழிச்சுட்டு போயிருவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திபன் வந்து அவங்க பையன் விக்ரமன்ட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போவாரு. நான் வந்து போருக்கு போறேன் தம்பி. ஸோ நான் வருவேனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் என்னுடைய கனவு வந்து நம்ம நாடு வந்து சுதந்திரமா பயங்கர பெருசா இருக்கணும். நம்ம சோழ கொடி, புலிக்கொடி வந்து எல்லா இடத்துலயுமே பறக்கணும். அது நீ தான் வந்து அ அந்த இத வந்து இது பண்ணணும். அந்த கனவ வந்து நிறைவேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிருவாரு. அந்த விக்ரமன் வந்து அந்த கனவ நிறைவேத்துவாரா? அப்படிங்கிறது தான் அது ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போர்க்காலத்தில வந்து நம்ம பார்த்திபன் வந்து கிடப்பாரு. சாக கிடப்பாரு. அப்போ ஒரு சிவனடியார் வந்து கேட்பாரு. என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்னோட பையன வந்து ஒரு வீர பையனா வந்து வளர்த்து காமிக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாப்புல. ஸோ அந்த சிவனடியார் யாருங்கிறதே ஒரு பெரிய ட்விஸ்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சிவனடியார் வந்து அந்த விக்ரமன வந்து அவரு அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதி மாரி கரெக்ட்டா வீர பையனா வந்து வளர்த்து காமிப்பாரா அப்படிங்கிறதும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம விக்ரமன் பார்த்திபனோட பையன் விக்ரமன் அவருக்கும் நரசிம்மனோட பொண்ணு குந்தவிக்கும் வந்து பயங்கரமான ஒரு லவ் போயிட்டுருக்கும். ஸோ அந்த லவ் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விக்ரமனை வந்து நரசிம்மன் வந்து ஒரு தீவுக்கு செம்பகத்தீவு அப்படிங்கிற ஒரு தீவுக்கு வந்து நாடு கடத்தி வச்சுருவாரு. ஸோ அந்த நாடு கடத்தி வச்சதுலேருந்து அந்த விக்ரமனுக்கும் அந்த குந்தவிக்கும் உள்ள அந்த லவ் வந்து எப்படி வந்து போயிட்டுருக்கும். ஸோ அங்கேருந்து எப்படி செம்பகத்தீவுலேருந்து வந்து குந்தவிய வந்து கல்யாணம் பண்ணுவாரா? குந்தவியோட ஏக்கம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் சூப்பரா சொல்லியிருப்பாரு அமரர் கல்கி வந்து. ஸோ எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, குந்தவியோட கண்கள் வந்து ஒரு காந்தம் மாரி அப்படியே புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. படிச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு.